ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம். பார்த்திங்கன்னா அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் எடுத்துக்காட்டு 1.1 பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. A = 8 - 6 2 - 6 7 - 4 2 - 4 3 எனில் A adjoint of A = adjoint A determinant of A I3 என்பதை சரிபார்க்கவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேற்றம் 1 போட்டுருப்போம்ல, சரி பார்த்தோம்ல, அதே மெத்தடில் போடணும். ஆனால் இதில் நம்பர்ஸை கொடுத்துக்கிறாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஏ என்ன வரும்னு நம்ம பார்க்கலாமா. அப்போது டிட்டர்மெண்ட் ஏன்னா இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கணும், இது ஏ. அப்போது கொஷினில் ஏ கொடுத்துக்கிறாங்களே, இது எடுத்து அப்படியே எழுதுங்க ஆன்சராக. A = 8 - 6 2 - 6 7 - 4 2 - 4 3. அப்போ இது ஏ நம்ம எழுதிட்டோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போது இந்த ப்ராக்கெட் மாதிரி போடுறது கோடாக தான் வரும் டிட்டர்மெண்ட்னா. அப்போது 8 - 6 2 - 6 7 - 4 2 - 4 3 இந்த மாதிரி கோடாக வரும். அப்போது டிட்டர்மெண்ட்னா இது கூட்டல் 8. அப்போது 8 வெளியேற்றுக்குன்னு இது பாருங்கள், இதுக்கு கீழே இருக்கிறதும் இதுக்கு கிடைமட்டமாகவும் செங்குத்தாக இருக்கிறத நம்பர்ஸுகளை நம்ம விட்டுடணும். அப்போது சென்டரில் என்ன இருக்குது, 7 3 இது பெருக்கிடணும், இது வரும். அப்போது 7 1 இது 4 4 16 கழித்தல் இருக்கிறதுனால கூட்டல் ஆகிடும். ஆனால் அங்கே சென்டரில் பார்த்திங்கன்னா கழித்தல் தான் வரும். இதுக்கு சென்டரில் கழித்தல் தான் வரும். அப்போது 4 4 16 பெருக்கிறது வடிவில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இது கூட்டல், அடுத்தது கழித்தல், இந்த நம்பருக்கு கூட்டல். இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா எப்போவுமே கழித்தல் தான் வரும். அப்போ கழித்தல் வந்துச்சுன்னா அப்போ பாருங்கள், இங்கே கூட்டல் வரதுனால கூட்டல் போட்டோமா, அடுத்தது கழித்தல், இங்கேயும் கழித்தல் இருக்குதுங்க. கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ கூட்டல் 6. அப்போது இதுக்கு கீழே இருக்கிறதுக்கு இது நேராக இருக்க விட்டுடணும். அப்போ இது கீழே இருக்கிறது இது விட்டுடணும். அப்போ இங்கே கழித்தல் 6 3 இருக்குது, 6 18. இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 18. அதுக்கப்புறம் பாருங்கள் 2 4 8 இங்கே கழித்தல் இருக்கிறதுனால 8. ஆனால் இன்னொரு கழித்தல் இருக்கும். அப்போது கழித்தல் கூட்டல் ஆகிடும், கூட்டல் 8ன்னு வரும். அதுக்கப்புறம் இது கூட்டல், இங்கே கூட்டல் இருக்கிறதுனால கூட்டலே வரும் 2. அடுத்தது இதுவும் விட்டுடணும். அப்போது 6 4 24 கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போது 24. 7 4 14. அப்போது கழித்தல் இருக்கும், 7 4 14. பாருங்கள் 8 21 16 போச்சுன்னா 5ங்களா. அப்போது 8 5 கூட்டல் 6. 18 8 போச்சுன்னா 10. இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 10ன்னு வரும். அதுக்கப்புறம் கூட்டல் 2. 24 14 போச்சுன்னா 10. அப்போது 8 5 40 6 10 60. ஆனால் கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 60. அதுக்கப்புறம் 2 10 20. அப்போது 40 20 கொடுங்கன்னா 60 கூட்டல் 60. அப்போது 60, இந்த கழித்தல் 60. அப்போ பார்த்திங்கன்னா என்ன வருது, 0. அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு 0. அப்போது ஏ தெரியும், இது 2 பெருக்கணும்ல, டிட்டர்மெண்ட் ஏ வந்து 0 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஏ தெரியும், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போது இது பெருக்கிட்டு நம்ம அப்படியே டிரான்ஸ்போர்ட் திருப்பி போட்டிங்கன்னா அதுதான் அட்ஜாயிண்ட் ஏன்னு வரும் உங்களுக்கு. அட்ஜாயிண்ட் ஏ = இதுதான் நம்ம பெருக்கணும். அப்போ பெருக்கும்போது இப்போது டிட்டர்மெண்ட்டுக்கு நம்ம வெளியே நம்பர்ஸ் போட்டோம்ல, இதுக்கு போடக்கூடாது. இந்த நம்பர் எடுத்தோன்னா இதுவும் விட்டுடணும். அப்போ 7 21. அப்போ 21 கழித்தல் 4 4 16 கூட்டல் ஆகிடும். சென்டரில் கழித்தல் இருக்கிறதுனால 16ன்னு வரும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு கூட்டல், செகண்டுக்கு கழித்தல், அடுத்ததுக்கு பாருங்கள் இது விட்டுட்டிங்கன்னா இதுவும் விட்டுட்டிங்கன்னா 6 18. அப்போ கழித்தல் 18. 4 2 8 கழித்தல் இருக்குது, கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ கூட்டல் 8ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் விட்டுடணும். 6 4 24 கழித்தல் கூட்டல் ஆகிடும். இங்கே கூட்டல் இருக்கும், 6 4 24 7 14 கழித்தல் 14ன்னு வரும். அடுத்தது பாருங்கள், இந்த நம்பர் எடுக்கணும். சென்டரில் ஃபஸ்ட்டு அந்த ரோ எடுத்தோம், அடுத்தது இந்த ரோ எடுக்கணும். அப்போ இது எடுத்திங்கன்னா இதுவும் சென்டரில் இருக்கிறது விட்டுடணும். அப்போது 6 18. அப்போ 6 18னா இது கழித்தல், ஆனால் இங்கே கூட்டல் இங்கே கழித்தல் வரும், மறுபடியும் கழித்தல் 18. இதுதானே எடுத்தோம், இதுவும் விட்டுட்டோம். 6 18 2 8 இங்கே கழித்தல் கூட்டல் 8 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே கூட்டல் வரும்,
அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நம்பர் எடுக்கணும், இதுவும் விட்டுடணும். அப்போது 8 24. அதுக்கப்புறம் 2 2 4, அப்போ கழித்தல் 4ன்னு வரும். அடுத்தது இங்கே கழித்தல், இந்த நம்பர் எடுக்கணும். இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இந்த ரோவும் இந்த ரோ விட்டுடணும். 8 32, 2 இங்கே கூட்டல் வரும். இந்த நம்பர் எடுக்கணும். இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இந்த ரோ விட்டுடணும். அப்போது 6 24, கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ கூட்டல் 24. இது 7 14, அப்போ கழித்தல் 14ன்னு வரும். அடுத்தது இங்கே கழித்தல், இந்த நம்பர் எடுக்கணும். இதுவும் விட்டுடணும். அப்போ இதுவும் விட்டுனா 8 32, அப்போ கழித்தல் 32. 6 2 12, அப்போ கூட்டல் 12ன்னு வந்துடும். அடுத்தது பாருங்கள், இந்த நம்பர் எடுக்கணும். இதுவும் விட்டுடணும். அப்போது 8 56, அப்போது இங்கே கூட்டல் வரும். 56, 6 36, அப்போ கழித்தல் 36. இது டிரான்ஸ்போர்ட்னால் நம்ம திருப்பிடணும். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், 21 16 போச்சுன்னா 5ங்களா. அதுக்கப்புறம் 18 8 போச்சுன்னா 10, கழித்தல் 10. அப்போது இங்கே கழித்தல் 10ன்னு வரும். அதுக்கப்புறம் 24 14 போச்சுன்னா உங்களுக்கு 10. அடுத்தது 18 8 போச்சுன்னா கழித்தல் 10. அப்போ இங்கே கழித்தல் 10. அடுத்து 24 4 போச்சுன்னா 20. அடுத்தது பாருங்கள், 32 12 போச்சுன்னா 20, கழித்தல் 20. அப்போ கழித்தல் 20. அடுத்தது 24 14 போச்சுன்னா உங்களுக்கு 10. அடுத்தது பாருங்கள், 32 12 போச்சுன்னா 20, அப்போ கழித்தல் 20ன்னு வரும். அப்போ இங்கே ஒரு கழித்தல் இருக்கும். மறுபடியும் 56 36 போச்சுன்னா 20, அப்போ இங்கே 20ன்னு வரும் உங்களுக்கு. இது டிரான்ஸ்போர்ட். அப்போது 5 கழித்தல் கழித்தல் கூட்டல் 10, இந்த 10 கழித்தல் 10 கூட்டல் ஆகிடும். 10 20, கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ 20, இந்த 10 கழித்தல் கூட்டல், அதனால 20, இந்த 20. அப்போது இது டிரான்ஸ்போர்ட்னால் இந்த லைனை இந்த செங்குத்தாக இருக்கிறது கிடைமட்டமாகவும் நம்ம எழுதணும். அப்போது மாற்றி எழுதிங்கன்னா இந்த 5 10 10 இப்படி எழுதணும். அடுத்தது இந்த 10 20 20 இந்த மாதிரி எழுதணும். 10 20 20. அடுத்தது இந்த 10 20 20 அந்த மாதிரி எழுதணும். திருப்பி எழுதினா கூட உங்களுக்கு அதே தான் வருது. அப்போ இது என்னது? அட்ஜாயிண்ட் ஏ. இப்போது ஏவும் அட்ஜாயிண்ட் ஏவும் நம்ம பெருக்கணும். அப்போது ஏ பெருக்கல் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, அப்போ பாருங்கள் இங்கே ஏ என்ன கொடுத்துக்கிறாங்க அதே தான் எடுத்து எழுதணும். 8 கழித்தல் 6 2, கழித்தல் 6 7, கழித்தல் 4 2, கழித்தல் 4 3. அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ என்ன கண்டுபிடிச்சோமோ அது எழுதணும். 5 10 10 10 20 20 10 20 20. இப்போ இது ரெண்டை நம்ம பெருக்கணும். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. ஃபஸ்ட்டு இந்த ரோவும் இப்படியும் இந்த ரோவும் இப்படி எடுக்கணும் நம்ம, புரிஞ்சுதுங்களா? அப்போ 8 5 40, 6 10 60, இங்கே கழித்தல் இருக்காங்க, கழித்தல் 60, 2 10 20, அப்போ கூட்டல் 20. அடுத்தது இந்த ரோ எடுத்து இந்த ரோ பெருக்கணும். 6 5 30, அப்போ கழித்தல் 30, 7 10 70, கூட்டல் 70, 4 5 10, கழித்தல் 40. அதுக்கப்புறம் இந்த ரோவால் இது பெருக்கணும். 2 5 10, 4 10 40, அப்போ கழித்தல் 40, 3 10 30, அப்போ கூட்டல் 30. அடுத்தது பாருங்கள், இதால் பெருக்கணும் இந்த நம்பரை. அப்போது 8 10 80, 6 20 120, அப்போ கழித்தல் 120ன்னு வரும். மறுபடியும் 2 20 40, அப்போ கூட்டல் 40. அடுத்தது பாருங்கள், இந்த ரோ எடுத்து இதால் பெருக்கணும். 6 10 60, அப்போ கழித்தல் 60, 7 20 140, அப்போ கூட்டல் 140, கழித்தல் 4 20 80, அப்போ கழித்தல் 80. அதுக்கப்புறம் இந்த ரோ எடுத்து இந்த ரோவால் பெருக்கணும். 2 10 20,
4 20 80, அப்போ கழித்தல் 80, 3 20 60, அப்போ கூட்டல் 60. அடுத்தது பாருங்கள், இந்த ரோவால் இந்த 3மே பெருகணும். அப்போ ஃபஸ்ட்டு இது பெருகணும். 8 10 80, 6 20 120, அப்போ கழித்தல் 120, 2 20 40, அப்போ கூட்டல் 40. அடுத்தது இந்த ரோவால் இது பெருகணும். 6 10 60, இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 60, 7 20 140, அப்போ கூட்டல் 140, 4 20 80, கழித்தல் 80. அடுத்தது 2 10 20, 4 20 80, அதனால கழித்தல் 80, 3 20 60, கூட்டல் 60ன்னு வரும். அப்போ பாருங்கள், 0 ஆகிடும். பாருங்கள், 40 20 கூட்டல் இருக்குதுங்க, கூட்டிங்கன்னா 60, கழித்தல் 60ன்னா 0 ஆகிடும். அதே மாதிரி இதுவும் 30 40 கூட்டிங்கன்னா 70, இது கழித்தல் 70 கூட்டல் 70 0 ஆகிடும். அதே மாதிரி இதுவும் பாருங்கள், 30 10 கூட்டிங்கன்னா 40, கூட்டல் 40 கழித்தல் 40னா 0. அதே மாதிரி 80 40 கூட்டிங்கன்னா 120, கூட்டல் 120ல் 120 போச்சுன்னா 0. அதே மாதிரி 60 80 கூட்டிங்கன்னா 140, 140ல் 140 போச்சுன்னா 0. அதே மாதிரி 60 20 கூட்டிங்கன்னா 80, 80ல் 80 போச்சுன்னா 0. அதே மாதிரி இதுவும் பாருங்கள், 80 40 கூட்டிங்கன்னா 120, 120ல் 120 போச்சுன்னா 0. 60 80 கூட்டிங்கன்னா 140, 140ல் 140 போச்சுன்னா 0. 20 60 கூட்டிங்கன்னா 80, 80ல் 80 போச்சுன்னா 0. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா 0 தானே வருது. அப்போது 0 0 0 0 0 0 0 0 0. அப்போ இது என்னது? 0. இது I3 தானே, இந்த சைடும் 3 இந்த சைடும் 3, அதனால் இது I3. அப்போது இது 0 தானே. டிட்டர்மெண்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சல டிட்டர்மெண்ட் ஏ 0 தானே, அதனால் நம்ம டிட்டர்மெண்ட் ஏன்னு போட்டுக்கலாம். இது டிட்டர்மெண்ட் ஏ I3. அப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவதும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவும் அடுத்தது ஏ போட்டு நம்ம பெருக்கணும். இப்போது பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ என்ன கண்டுபிடிச்சோம்? 5 10 10 10 20 20 10 20 20. இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. அதுக்கப்புறம் ஏ கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? 8 கழித்தல் 6 2 கழித்தல் 6 7 கழித்தல் 4 2 கழித்தல் 4 3 இது கொடுத்துருந்தாங்களா? அப்போ இது ரெண்டும் இப்போ நம்ம பெருகணும். ஃபஸ்ட்டு இதுவும் இதால் பெருகணும். அப்போ இது ஃபஸ்ட்டு பெருகணும், இது அடுத்தது பெருகணும். அப்போது I8 40, அடுத்தது பைத்தார் 60, இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 60ன்னு வரும். 10 2 20, அப்போ கூட்டல் 20. அடுத்தது இந்த நம்பரை இதால் பெருகணும். 10 8 80, 20 6 120. அப்போ இங்கே கழித்தலுங்க, கழித்தல் 120ன்னு வரும். 22 40, அப்போ கூட்டல் 40. அடுத்தது இந்த நம்பரால் இது பெருகணும். 18 80, 26 120, அப்போ கழித்தல் 120, 22 40, கூட்டல் 40. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்பரை இதால் பெருகணும். அப்போது IR 30, அப்போது இங்கே கழித்தலுக்குங்க, கழித்தல் 30ன்னு வரும். 17 70, அப்போ கூட்டல் 70. இங்கே கழித்தல் இருக்குன்னா 4 10 40, கழித்தல் 40ன்னு வரும். அடுத்தது பாருங்கள், இந்த நம்பரால் இது பாருங்கள். 16 60, கழித்தல் 60, 27 140, கூட்டல் 140, 4 20 80, அப்போ கழித்தல் 80. அடுத்தது பாருங்கள், இந்த நம்பரால் இது பெருகணும். 16 60, அப்போ கழித்தல் 60, 27 140, 24 80. அடுத்தது இந்த நம்பரால் இது பெருகணும். 2 5 10, 14 40, அதனால் கழித்தல் 40, 3 30, கூட்டல் 30. அடுத்தது 2 10 20, 24 80, கழித்தல் 80, 23 60. அடுத்தது பாருங்கள், 2 20, 24 80, கழித்தல் 80, 23 60, கூட்டல் 60. அப்போது இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே 0 தான் வரும் உங்களுக்கு. அப்போ 0 0 0 0 0 0 0
0 0 0. அப்போ இதுவும் எப்படி எல்லாம் 0 I3. 0னா என்ன? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ I3. அப்போ நம்ம இது ரெண்டாவது சமன்பாடு. அப்போ நிரூபிச்சிட்டோமா? அது ஆல் தான் இதுக்கு ஆன்சர். அப்போ எனவே ஏ பெருக்கல் adjoint ஏ இஸ் ஈக்குவல் டு adjoint ஏ பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ I3 என்பது சரி பார்க்கப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.